லட்டு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீக்கிரமா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் சொல்லி காட்ட போறேன். இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. மறந்துடாம லைக்கனும் போட்டுடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க எப்படி பூந்தி லட்டு செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு எடுத்து நம்ம ஜலிச்சுக்கிறணும். மாதிரி ஃபுல்லா எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். கட்டி விடாம கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு பாருங்க. இன்னும் சூடாகிட்டு இப்ப நாங்க இத இப்படி பலகார கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டியை வச்சுட்டு இப்படி நாங்க ஊற்றணும். அதுக்கு மேல இப்படி ஊற்றி விடணும். ரொம்ப ஈஸியானதுதான். இதான் பூந்தி லட்டு. பாருங்க, இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்பதான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இந்த அளவு பூந்தி எனக்கு கிடைச்சிருக்குது. 2 கலர் என்னன்னு பார்க்காதீங்க. ஒன்று வந்து ஃபுட் கலர் சேர்க்காம இருக்கு, மற்றது ஃபுட் கலர் சேர்த்துருக்கு. அவ்வளோதான். இப்போ நாங்கள் சீனி பாகு காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கப், டீ குடிக்கிற கப்பில் 1 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு சுகர் வந்து 250 கிராம், அதோட ஏலக்காய் 2-3 சேர்த்துருக்கு. நாங்கள் இப்போ இதுக்கு கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துப்போம். இப்போ பாருங்க, இந்த அளவு தான் இந்த பாகு காய்ச்சணும். பாருங்க, கடைசியா விடுற நேரம் நூல் மாதிரி விடுவோம். அதான் பதம். பாருங்க, இந்த அளவு தான் கொரப்பா அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு நாங்க இப்ப சீனி பாகு போட்டுடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க, இப்ப இந்த மாதிரி இப்ப நாங்க இத கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா போலையா செஞ்சு எடுத்துக்கோங்க.